ஒழுங்கா விட டேய். இவங்க எங்க வந்தா? யோ என்னன்னு கேள்வி அவன. எங்க வந்த? எங்கடா வந்த? கேக்குறல காது கேட்கல? என்னடா மறைக்கிற? வாங்கினது பத்தாது, என்ன வேணுமா? தப்பு நடக்கிற இடத்துக்கு இனி இந்த அரவத்தை வருவான். சட்டம் கொடுக்காத தண்டனை இந்த அரவத்தை கொடுப்பான்.
கிழிஞ்சதியா கிருஷ்ணகிரி. எங்க எது நடந்தாலும் அரவிந்தன் தட்டி கேட்பான். அப்படி கேட்கலன்னா நடு ரோட்ல வச்சு வெட்டுருவான். இப்படி இப்படி பிட் நோட்டீஸ் போட்ட ஒரு மந்திரியோட தம்பி உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு எஸ்ஐ 2 பேரையும் வெட்டிருக்கான். அப்பவே பிடிக்க வேண்டியது பிடிக்கல. இப்ப எங்க எது நடந்தாலும் மக்கள் நேரம் அவன் கிட்ட போயிடுவாங்க. அவன் வந்து வெட்டுருவான். இல்ல தெரியாம கேட்கிறேன். அரசாங்கம் நாம நடத்துறோம் இல்ல அவன் நடத்துறானா எனக்கு தெரிஞ்சாகணும். அரவிந்தன் எப்படி பிடிக்க போறீங்க சார்? பப்ளிக் மத்தியில அரவிந்தன் பேசப்படுற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டான் சார். அதுக்காக அவனை விட்டுலாங்கறியா? யோ, அவன் என் அப்பாவை கொன்னுருக்கான், என் தம்பியை கொன்னுருக்கான். கையில பவர் இருந்து ஒண்ணும் கிழிக்க முடியலையா? அமைச்சா இருக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு. யோ, அசிங்கமா இருக்கு ராஜினாமா பண்ணிட்டு போயிடாதயா. இருக்கிற மந்திரிகள்லயே நீ தான் புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உருப்படியா ஏதாவது சொல்லியா? லோக்கல் போலீஸ் நம்பி பிரயோஜனம் கிடையாது. அந்த எஸ்ஐயை விட்டதுல இருந்து எவனும் அங்க போக பயப்படுறான். அதனால அரவிந்தன் அரெஸ்ட் பண்ணணும்னா ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணும். இல்ல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு மக்கள் பேச ஆரம்பிப்பாங்க. நாம அம்போன்னு சந்திக்க வர வேண்டியதுதான். ஆமா, அதே தான் சார் நானும் சொல்லலாம்னு நினைச்சேன். எதை நாங்க சந்திக்க வருவோங்கிறதையா? இல்ல சார், ஒரு ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணலாங்கிறத. அதுக்கு பொருத்தமான ஆளை கூட அரேஞ்ச் பண்ணுறோம் சார். அப்போ அரவிந்த் எங்க இருக்கான்னு யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல? அரவிந்த் எங்க இருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க எல்லாருக்கும் தெரியுன்றது எனக்கு தெரியும். அவன் ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக உங்க எல்லாரோட வாழ்க்கையை இழந்துடாதீங்க. நான் திரும்பவும் வருவேன். படிச்சிட்டியாமா? இதுவரைக்கும் உன் காதலுக்கு நான் வாழ்த்து தான் தெரிவிச்சிருக்கேன். முதல் தடவையா வருத்தம் தெரிவிக்கிறேன். அவங்க வசதி இல்லாதவங்க, நாம வசதி உள்ளவங்க. இருந்தும் நீ விரும்புறேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இதை ஏத்துக்கிட்டேன். இப்போ அவன் ஒரு கொலைகாரன். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டோட வீட்டுக்கு அந்த கவர்மெண்ட் தேடிட்டு இருக்கிற ஒரு குற்றவாளி எப்படிமா மருமகனா வர முடியும்? நீ படிச்ச பொண்ணு, இதுக்கு மேல சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். அரவிந்த் இங்க மறைஞ்சிருக்க இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க ஆனவங்கள பக்கத்துல இருக்கிறோம். நீங்க போலீஸ் போஸ்டோட சீக்கிரமா வாங்க. ஓவர். எப்படி நல்லா இருக்க முடியும்? உங்களை பத்தி பேப்பர்ல வரதெல்லாம் படிச்சுட்டு எப்படி அரவிந்த் நல்லா இருக்க முடியும்? நீங்க இப்படி மாறுவீங்க நினைக்கவே இல்லை. நான் மாறலாம். கஷ்டப்படுறோம், கண்ணீரை துடைக்கிறவன் தான் மனுஷன். அந்த நினைப்புல இருந்து நான் மாறலாம். நீங்க நல்லவர்னு எனக்கு தெரியும். மனசால கூட யாருக்கும் எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க தெரியும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அமைதியா போராடணும்னு சொன்ன நீங்க ஏன் இப்படி மாறினீங்க? அனு, நான் மாறலாம். மாத்திட்டாங்க.
பணக்காரங்களும் பதவியில் இருக்கிறவங்களும் என்னை மாத்திட்டாங்க. அமைதி அமைதி வாழ்ந்துட்டு தான் அருவாள் எடுக்க வச்சுட்டாங்க. இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு நிமிஷமாவது என்ன நினைச்சு பாத்தீங்களா? இல்ல, என்னை பத்தி நினைக்கவே எனக்கு நேரம் இல்ல. என் மனசுல வேதனைப்படுற மக்களுக்காக போராடணுங்கிற வெறிப்பட்டு தான் இருந்தது. மக்களுக்கு துணையா இருக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. அதுக்காக இப்படி ஒரு முடிவை ஏன் எடுத்தீங்க? என்னை பத்தி பேப்பர்ல படிச்சுதான் சொன்னீங்க. பேப்பர்ல வந்தது மட்டும் தான் உனக்கு தெரியும். இங்க என்ன நடந்தது உனக்கு தெரியாது. ஒருத்த வச்ச நெருப்புல இந்த ஊரை தீப்பிடிச்சு எரிஞ்சது தெரியாது. அப்பா எனக்கு செத்தது தெரியாது. நியாயம் கேட்டு அலைஞ்சது தெரியாது. அவமானப்பட்டது தெரியாது. இந்த அநியாயத்தை தட்டி கேட்ட என் நண்பர் தமிழ் அண்ணன் போலீஸ் சுட்டது தெரியாது. அவன் செத்தது தெரியாது. அதுக்கப்புறம் தான் அருவாளை கையில் எடுத்தான். ஒருவேளை போலீஸ் உங்களை ரவுண்ட் அப் பண்ணி ஷூட் பண்ணிட்டா அதோட இழப்பு எனக்கு மட்டும் இல்ல, எந்த மக்களுக்காக பாடுபட நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் தான். அதனால தான் சொல்றேன், ப்ளீஸ் அரவிந்த், சரண்டர் ஆயிடுங்க. எந்த நேரமும் அரவிந்த் வருவான்ற பயம் தப்பு பண்றவங்களுக்கும் பதவியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். அந்த பயம் 100 ஏழைகளை வாழ வைக்கணும், வாழ வைக்கும். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி போலீஸ் என்ன சுட்டாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். மறைச்சாலும் தலைவர்களை மக்கள் மறக்கிறதுல நான் தலைவனா சாகலைனாலும் நல்ல மனுஷனா சாகணும். நல்ல மனுஷனா தான் சாவேன். இந்த நேரத்துல நான் எது சொன்னாலும் உங்களுக்கு நியாயமா தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாதையை மறந்துட்டு ஏன் அரவிந்தனா வருவீங்க? அந்த நம்பிக்கையோட நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அரவிந்தா, என்ன போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. இவங்களை கோவலியால் கூட்டு போயிடு. அரவிந்த், நீ சீக்கிரம் கிளம்பு. நீங்க என்னை பத்தி கவலைப்படாத, உடனே கிளம்பு.